மேலும் ஒரு அண்மை செய்தி, முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு தொடர்புடைய டெண்டர் முறைகேட்டு வழக்கில் வரும் 13ஆம் தேதி இறுதி விசாரணை என்ற அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். முழு விவரம். அதிமுக ஆட்சி காலத்தில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி உள்ளாட்சி அமைச்சராக பதவி வகித்த போது சென்னை, கோவை மாநகராட்சிகளில் பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கியதில் 98 கோடியே 25 லட்சம் ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி தனியார் நிறுவனங்கள் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என கூறி புகார்தாரரான அறப்போர் இயக்கம் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் காவல்துறை தரப்பில் கூடுதல் பதில் மனுவில் டெண்டர் முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் வேலுமணியின் பெயர் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர மத்திய அரசின் அனுமதி கோரியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி ஆனந்தன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் பதில் மனுவுக்கு பதிலளித்து அறப்போர் இயக்கம் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பதில் மனுவிற்கு பதிலளிக்க காவல்துறை தரப்பில் அவகாசம் கோரப்பட்டதை அடுத்து இந்த வழக்கினுடைய இறுதி விசாரணையை அக்டோபர் 13ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.